ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டேய், வெக்கமே இல்லையாடா? தமிழர்களை கேவலப்படுத்திய தன்யா இவரால் லால் சலாம் படத்தின் நடிகை. உங்க சபதம் என்னாச்சு மேடம்? கொதிக்கும் தமிழர்கள். சிக்கலில் ரஜினி மகள். லைகா நிறுவனம் தயாரிப்பில் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம். இந்த படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால், விக்ராந்த் என முக்கிய நடிகர்கள் நடித்திருக்கின்றனர். அதிலும் திரைப்படத்தில் முன்னணி நட்சத்திரமான நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்திலும் முன்னாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் கபில் தேவும் கேமியோ அப்பீரன்ஸில் நடித்து முடித்திருக்கிறார். படத்திற்கு தமிழ் இசையுலகின் இசை புயல் AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். லால் சலாம் படமானது முழுக்க முழுக்க கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முன்னணி நட்சத்திரங்கள் லால் சலாம் படத்தில் இணைந்துள்ளதால் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் படமானது பிப்ரவரி 9 வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்தது. ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தில் படத்தை வெளியிடுகிறது. இந்த நிலையில் லால் சலாம் படத்திற்கான இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் நடிகர் ரஜினிகாந்தை சங்கு என விமர்சனம் செய்யப்பட்டதற்கு மறுப்பு தெரிவித்து பேசியிருந்தார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு சர்ச்சை தற்போது சமூக வலைதளங்களில் வெடித்துள்ளது. லால் சலாம் படத்தில் கதாநாயகியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நடித்துள்ளார் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன். இவரை வைத்துதான் தற்போது புது சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றனர் நெட்டிசன்கள். நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர். இவர் 7ஆம் அறிவு, காதலில் சொதுப்புவது எப்படி, ராஜா ராணி உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் பிரபலம் அடைந்தார். இவர் காதலில் சொதப்புவது எப்படி என்ற படத்தை இயக்கிய பாலாஜி மோகனை திருமணம் செய்து கொண்டார். இவரும் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் CSK vs RCB அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியின் போது நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் RCB அணிக்கு ஆதரவாக செய்த ட்வீட் ஒன்று தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ட்வீட்டில் தன்யா, அன்புள்ள சென்னை, நீங்கள் தண்ணீருக்காக பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம். மின்சாரத்திற்காக பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுடைய மக்கள் எங்களுடைய அழகான பெங்களூரு நகரத்திற்கு வந்து அதனை ஆக்கிரமித்து கொச்சைப்படுத்துகிறார்கள். டே, உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா என்று எழுதியிருந்தார். இந்த பதிவு அப்போது சர்ச்சையை ஏற்படுத்தவே ஹேட் தன்யா என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. இதையடுத்து அறிக்கை வெளியிட்ட தன்யா பாலகிருஷ்ணா தமிழ் சினிமாவை புறக்கணிப்பதாகவும் இனி தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் என தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அவருக்கு தமிழ் சினிமா வாய்ப்புகளும் பெரிதாக கிடைக்கவில்லை. இந்த சூழலில் தற்போது லால் சலாம் படத்தில் அவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வழங்கியிருப்பது குறித்து நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழர்களை இழிவுபடுத்தி கருத்து தெரிவித்த தன்யாவுக்கு ரஜினியின் மகள் வாய்ப்பு கொடுத்தது ஏன் என்று ஒரு தரப்பினரும், பல வருடங்களுக்கு முன்னால் போட்ட பதிவை வைத்து மீண்டும் ஏன் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்று இன்னொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர். எனினும் இது குறித்து ஐஸ்வர்யா ரஜினி தரப்போ அல்லது தன்யா பாலகிருஷ்ணன் தரப்போ இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.